ஹாய், இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ப்ரெஷர் குக்கரில் பண்ண போகிறேன். கொஞ்சம் கூட குலையாமல் உதிரி உதிரியாக எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இந்த பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 2 வெங்காயம் மீடியம் சைஸில், ஒரு பெரிய தக்காளி, ஒரு 10லேருந்து 12 பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, 2 டேபிள் ஸ்பூன் வர மாதிரி தேங்காய். இப்போ நம்ம இதுக்கு தேவையான ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணலாம். அதில் இந்த இஞ்சி போட்டுக்கோங்க, பச்சை மிளகா, அப்புறம் அந்த 2 டேபிள் ஸ்பூன் வர மாதிரி தேங்காய், பூண்டு, இதெல்லாம் நல்லா நம்ம மையாக அரைக்க போகிறோம். அவ்வளோதான், நம்ம பேஸ்ட் இப்போது ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் நல்லா உருகட்டும். நெய் நல்லா உருகிடுச்சு. அதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, பிரியாணிக்கு சேர்க்க வேண்டிய எல்லா அந்த மசாலா பொருளும் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துடலாம். வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணுங்கள், அப்போ தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். பிரியாணியில் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினாலாம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அது பிரியாணியில் தனியாக இருக்கும், அது ரைஸ் கூட மிக்ஸ் ஆகாது. நல்லா வதங்கினா தான் ரைஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி 30 மினிட்ஸ் அதை ஊற வச்சுருங்க. நான் 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க, அதை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஈஸியாக அது வதங்கிடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ காய்கறிகளில் இது கூட ஆட் பண்ணலாம். நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாக இருந்தால் இருக்கிறதே தெரியாமல் போயிடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பை இப்போ சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. காய்கறிகள் இந்த எண்ணெயிலேயே 1 நிமிஷம் போல் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிச்சு, 1 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ நான் புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு கை போல் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுருங்க. கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி இதில் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. உங்களுக்கு இப்போவே அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக வரும். இது ரொம்பவே ஈஸி தான். இந்த பிரியாணி டக்குன்னு முடிச்சிடலாம். இப்போ இது நல்லா வதங்கினோன்னே நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா எல்லாத்தையும். இதையும் 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கலாம். கொஞ்சம் அந்த ரா ஸ்மெல் போகணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸை ஆட் பண்ணிடலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா போடுறேன். உங்களுக்கு இன்னும் நல்லா ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் போலவே கரம் மசாலா யூஸ் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், காய்கறியிலேருந்தும் தண்ணி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணிடலாம். 20 to 30 மினிட்ஸ் அது ஊறணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஆல்ரெடி அதில் வெஜிடபிள்லேருந்து தண்ணி வந்திருக்கு, அதனால 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கனால நான் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசி போட்டிருக்கேன், 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன்.
ஏன்னா ஆல்ரெடி வெஜிடபிள்லேருந்தும் நம்மளுக்கு தண்ணி வந்திருக்கும். ரொம்ப எக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா குழஞ்சிரும். அதனால 1.5 கிளாஸ் ஊற்றுறேன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கோங்க. இல்லை காரத்துக்கு மிளகாய்த்தூள், கரம் மசாலா அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. குக் ஆகிடுச்சுன்னா நம்ம ஆட் பண்ண முடியாது. அவ்வளோதான். இப்போ இதை மூடி போட்டு 2 விசில் போட வேண்டியதான். 2 விசில் போதும். அதுக்கப்புறம் குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். இது வேகட்டும். குக்கர் 2 விசில் வந்துடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு ஓப்பன் பண்ணலாம். வாவ், நம்மளோட பிரியாணி ரொம்ப சூப்பராக வீடே மணக்கிற அளவுக்கு ஸ்மெல் வருது. பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டல, உதிரியாக இருக்குது. ஸோ 2 விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள். நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட ரைத்தா வச்சு சாப்பிடுங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட குலையாமல் ப்ரெஷர் குக்கரில் உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அகெயின் ஒரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.